இப்படிலாம் ஒரு தலைவர் உண்மையாகவே என்ன நீங்களா அவர்கிட்ட பழகுனீங்கன்னா தெரியும். ரொம்ப எளிமையானவர். எது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி, உடனுக்குடன் ஏதாவது ஒன்று சொன்னால் செஞ்சு கொடுக்குறவர். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அண்ணா திமுக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி தான் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் அணைக்கட்டு பிளாக் அல்லேரி கிராமம் மலையில் மலை சுமார் 8 கிலோமீட்டர் அளவுக்கு 21 கோடி ரூபாய்க்கு இப்போ டெண்டர் விட போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 நாளுக்கு முன்பு அங்கே ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு கட்டிலில் தூக்கிக்கின்னு வந்தாங்க. அதை பார்த்துட்ட உடனேயே ஏன் அதை இன்னும் நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது சார், நீங்கள் அனுப்பிச்சி தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன செய்வே தெரியும், நான் கலெக்டரேட்லாம் சொல்லிடுறேன், இம்மிடியேட்டாக அதுக்கு ரோடு வசதி செய்து தரணும்னு சொன்னார். இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா அதுக்கு 21 கோடி ரூபாய்க்கு எல்லாமே ரெடி பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் டெண்டர் விடப்பட இருக்கு. அரசியலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்கு 21 கோடி ரூபா கொடுத்து, அங்கே இருக்கிறது 320 பேர் தான், ஆனால் 21 கோடி கொடுத்து நீங்கள் போயிட்டு ரோடு போட்டோன்னா அந்த 320 ஓட்டம் அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கு தான் போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கட்சி வேறுபாடு இன்றி அது எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் அதை உடனடியாக அமைச்சர் பெருமக்கள் செய்து தர வேண்டும். அவர்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்ற வேலையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் உடனடியாக செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் எங்கள் தலைவர் தளபதின்றதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில் ஒரு 3-4 தடவை பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம்லாம் நடத்தினேன். அதில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். மத்திய அமைச்சர் முதலமைச்சர்லாம் கலந்துக்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த 1,00,000 பேர் இருக்கும்போது சொன்னேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே 16 வருஷம் இருக்கும், 5 வருடத்துக்கு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி போகும். தளபதி ரசிகர் என்ற பதவி தான் எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான் இன்று என்னை இங்கே அமைச்சராக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் அவருடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய மனசில் இருக்கிறது. ஒரு 9 லட்சம் பேருக்கு கட்சி நம்ம ரசிகர் மன்றமாக இருக்கும்போது பதவி போட்டோம். கட்சி ஆரம்பித்த உடனே எல்லாரும் கேட்டது, இன்னும் ஆள் போட முடியல, மாவட்ட செயலாளர் போட முடியல, நீங்கள் கட்டமைப்பு இல்லை அப்படிலாம். நாங்கள் அந்த 9,12,320 பேருக்கு மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு 3,16,217 பேருக்கு நாங்கள் அந்த போஸ்டிங் போடணும். அப்போ குறைஞ்சது ஒரு 6 லட்சம் பேருக்கு பதவி எங்களால் கொடுக்க முடியாது. அதையெல்லாம் சரி பண்ணி அந்த கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதில் எப்படியாவது சில பேர் குளிர் காயணும், எப்படியாவது கட்சி 2 ஆகும் 3 ஆகும் 4 ஆகும் அப்படிலாம் நினச்சாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ கூட சரி, எங்கள் ஆளுங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரே ஒரு ஆளை கூட நீங்கள் இப்படி இன்னாண்ட இப்படி வான்னு சொன்னால் வரவே மாட்டாங்க. எங்கள் நிர்வாகிகளும் சரி, தோழர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, இன்னாண்ட
2 கோடி வச்சுட்டு இன்னாண்ட தலைவர் படத்தை வச்சிங்கன்னா தலைவருடைய ஃபோட்டோவை தான் எடுத்துப்பாங்களோடி அந்த 2 கோடி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பார். ஒரு தொண்டனை எப்படி மதிக்கணுன்றது அவருக்கு பயங்கரமாக அதில் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு பிரபல டைரக்டர், இப்பயும் அவர் ஒரு பிரபல டைரக்டர், தலைவர் படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு தொகுதியை கேட்கும்போது கேட்டுக்கினார். அதுக்கு அடுத்த நாள் திருப்பி எனக்கு அந்த தொகுதி ஒன்றுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டார். கோச்சிக்காத நண்பா, அது அந்த தொகுதி என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டு காலமாக அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார், அவரை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பாக நான் தரமாட்டேன், கோச்சிக்காதுன்னு சொன்னார். ஏன் அண்ணனே இங்கே இருக்கிறார். உண்மையாகவே ஒரு சபாநாயகர் எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வரம்ன்ட்டு கூட நாங்கள் சொல்லலாம். அவர் ஒரு தொகுதியை கேட்டார். அண்ணா முடியாதுண்ணே அப்படின்ன. இல்லைண்ணா எனக்கு அதுதானே ஓணுன்னாரு. இல்லைண்ணா கோச்சிக்காதீங்கண்ணே, மாவட்ட செயலாளர் அங்கே 30 வருஷமாக இருக்கிறாப்புலண்ணே, தயவுசெய்து அந்த தொகுதியை விட்டுருண்ணேன் அப்படின்னு. நேராக தலைவர்கிட்ட போய், இல்லைங்க நான் தேர்தலில் நான் நிற்கலை, எனக்கு அந்த தொகுதி இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தலைவர் சொன்னார், இல்லை நீங்கள் இருக்கணும், நீங்கள் வேறு எந்த தொகுதியை கேட்குறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னார். இல்லை நான் என்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நான் நிற்கலை அப்படின்னாரு. தலைவர் அப்படி இல்லை, 30 வருஷமாக என்னையே நம்பி சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி இன்னைய வரைக்கும் எனக்கோசம் அவன் இத்தனை வருடமாக இருந்திருக்கிறான். அவனை எக்காரணத்தை கொண்டும் ஒரு சாதாரண தொண்டனை நான் விடமாட்டேன்ன. அதே போல் நீங்களும் எனக்கு வேண்டும், அதற்காக நீங்கள் நின்னே ஆக வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு தொகுதியில் வேறு தொகுதியில் நின்னார். அண்ணன் ஜெயிச்சார். இன்னைக்கு ஒரு சபாநாயகராக பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக, ஒரு அழகாக அவருடைய பேச்சு, அவருடைய இப்போ நான்லாம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அப்படியே 2-3 வார்த்தை எதாவது ஸ்லிப் ஆகும். அதை நான் அப்படியே அவர் வாயே, எங்கள் அண்ணன் வாயை பார்த்துன்னு இருப்பேன். அவ்வளோ அழகாக திருத்தமாக ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் எங்களுக்கு கிடச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவருக்கு எங்கள் சபாநாயகரை அவர் ஆக்கியதற்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.